Hello dear viewer, 98% of those who watch the news on our channel are not subscribed. We request you to subscribe immediately. குழந்தைகளுக்கு பள்ளி கட்டிடம் கட்டிக் கொடுக்காமல் மைதானம் அமைத்து தருவதற்கு விளையாட்டுத்துறை முயற்சி எடுத்து வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் மலுமிச்சம்பட்டி பகுதியில் உள்ள 1.5 ஏக்கர் பரப்பளவில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 836 மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும், மைதானம் அமைக்கும் பணியை நிறுத்தி கூடுதலாக பள்ளி மாணவர்களுக்கு கட்டிடங்கள் அமைத்து தர வேண்டும் என 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இந்நிலையில் ஜே நகர், அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பகுதியை சேர்ந்த மாணவ மாணவிகள் அந்த பள்ளியில் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த கோரி தமிழக அரசுக்கு மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு பல முறை மனு அளித்தும் தற்போது வரை எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். வணக்கம், என் பேர் சண்முகம். 2001 முதல் மலைம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறேன். எங்கள் ஊரில் ஜே நகரில் கிட்டத்தட்ட எங்கள் ஊராட்சியை பொறுத்தளவில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 2500 பட்டாக்கள் வழங்கப்பட்டு கோவை மாவட்டத்தில் அதிக பட்டாக்கள் வழங்கப்பட்ட ஏரியா அங்கே மலுமிச்சம்பட்டி. அங்கு ஜே நகரில் ஒரு 1.5 ஏக்கரில் கிட்டத்தட்ட 1000 குழந்தைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள். 1வது இருந்து 10வது வரைக்கும் படித்து கொண்டிருக்கிறார்கள். அது இடம் பற்றாக்குறையால் அருகில் உள்ள பூமிதான இயக்கத்திற்கு சொந்தமான 4 ஏக்கரை 2012 நான் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த பொழுதே அரசுக்கு கருத்துரு அனுப்பியுள்ளேன். இப்பொழுது அதை விளையாட்டுத்துறைக்கு எடுத்துக்கொண்டதாக தெரிகிறது. கிட்டத்தட்ட பக்கத்திலே அவை நகர், அம்பேத்கர் நகர், ஜே நகர், ஐஸ்வர்யா கார்டன், அன்பு நகர், அபார்ட்மெண்ட் குடியிருப்பில் 1500 குடும்பங்கள், இத்தனை குழந்தைகளும்